இந்தாங்கக்கா. என்னது இது? அதான்க்கா சொன்னனே, பசியல் லேகியம். சிறகடிக்காசில் எனக்கு அனுப்புகிறோமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு அந்த பொண்ணு லேகியத்தை வந்து கொடுக்குறாங்க. ரோஹிணியும் அந்த லேகியத்தை எடுத்து வீட்டுக்கு போய் வச்சுட்டு மனோஜோட ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜை பால் சாப்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. சரின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. அந்த நேரம் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த நேரம் கிருஷ் உள்ளே வந்துடுறான். டேய் எப்படிடா இவன் வேறு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி யோசிச்சுட்ருக்காங்க. முத்து வந்துடுறாரு. முத்து எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. ஐயோ ஒருவேளை இவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ, அதனால தானே எல்லாத்தையும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷு பாட்டி மயங்கி விழுந்தது, ஆக்சிடெண்ட் ஆனதை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா கேட்காம யார் பெற்ற பிள்ளையோ இங்கே கூட்டிகிட்டு வந்துலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை அவன் இங்கே தான் இனிமேல் இருப்பான் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் கிருஷுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்க வச்சிடறாங்க. ரோஹிணியும் இதில் கிருஷ் இங்கேயே இருக்கட்டும் மனோஜ் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி மனோஜை சொல்ல வச்சிடறாங்க. மனோஜும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ் அந்த வீட்டிலே தங்கிடுறாரு. ரோஹிணி போய் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசுகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீ நல்லது தானடி யோசிக்கிற, கிருஷ்ணை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ கண் முழிச்சோடனே முத்து அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட சொல்லி நான் கிருஷ்ணா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து கிருஷ்ணா கூப்பிட்டு ரோஹிணி பேசுகிறாங்க. மீனா இதை பார்த்துருவாங்களா இல்லைங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்து